நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பில் அரசியல் கைதிகளுக்கும் உயிராபத்து இருக்கின்றது என்று கனடாவைச் சேர்ந்த ஒரு அமைப்பு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயத்தையும் அவர்கள் ஜனாதிபதிக்கு விடுத்த கோரிக்கை சம்பந்தமாகவும், அடுத்ததாக நீர்கொழும்புல இருக்கின்ற பெண் கைதிகளுக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும், நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம் சம்பந்தமாகவும் தான் இந்த காணொலியில நாங்கள் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாக காணொலிக்குள்ளேயே செல்லலாம். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது தமிழர்களால, தமிழர் அமைப்புகளால, தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளால தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு கோரிக்கையாகவே இருக்கின்றது. அண்மை காலமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்றது பெரிய அளவுல பேசுபொருளான ஒரு விடயமாக இருக்கு. குறிப்பாக இந்த ஜனாதிபதி, அதாவது புதிய அரசாங்கம் வந்த பிறகு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பேசுவோம், அது அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் எடுக்கப்படும் என்று அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட இருந்தது. குறிப்பாக அவர்களும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில அவர்களுடைய இயக்கத்திலேயும் பல அரசியல் கைதிகள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அரசியல் பரப்புல பயணிக்கின்றவர்களுக்கு கூட சில வழக்குகளே இருக்கின்றன இந்த போராட்டங்கள் சம்பந்தமான விடயத்துல. அதை அவர்களே நேரடியாகவும் பாராளுமன்றத்திலையும் தெரிவித்திருக்கின்றார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆக ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமான விடயத்துல இவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னமுமே அது தொடர்பான நகர்த்தல்களை அவர்கள் மேற்கொள்ள. அண்மையில கூட எல்லாராலையும் வேண்டப்பட்ட ஒரு அரசியல் கைதியினுடைய விடுதலை சம்பந்தமாக பலரும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஒரு தந்தையினுடைய விடுதலை, அந்த தந்தையினுடைய விடுதலை கூட அசாத்தியமான விடயமாக இந்த அரசியல், அதாவது இப்பொழுது புதிய அரசாங்கத்தினுடைய விடயத்திலையும் இல்லாமல் போனது என்றுதான் சொல்லுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அதுவுமே ஒரு கிடப்புல போடப்பட்ட விடயமாக இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சு கொண்டே இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கு செல்பவர்கள் கூட, அண்மையில கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருந்தார். அதுல இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்துமே சர்வதேசங்கள்ல இருந்தும், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய தரப்புல இருந்தும் நாங்கள் அழுத்தங்களாக பிரிவகிக்கிற விடயங்களை, பிரதானமான விடயம் அரசியல் கைதிகளுடைய விடுதலை. அந்த வகையில நீர்கொழும்பு சம்பவம் இன்னொரு படிப்பினையையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதாவது சிறைகள்ல இருக்கின்ற, தென்னிலங்கையில இருக்கின்ற பெரிய பெரிய சிறைகள் எல்லாம் இருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கும் உயிராபத்து இருக்கின்றதோ என்கின்ற எண்ணம் பலரின் மத்தியிலையும் எழுந்திருக்கும். அது தொடர்பாக கனடாவினுடைய நீதி மற்றும் சமாதானத்திற்கான அமைப்பு ஒன்று ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கோரிக்கையாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கான ஒரு கோரிக்கையாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மோதல் நடைபெற்றது, அதாவது நீர்கொழும்பு மோதல் நடைபெற்று அதுல பல உயிர்கள் போயிருக்கின்றன, பல சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன. இது சம்பந்தமான விடயம் தொடர்பாக சரியான கரிசனை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில பேசப்பட்டிருந்தது. அதுலயும் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கூட இதுல உயிராபத்து இருக்கின்றது. இது தொடர்பான விடயத்துல இந்த அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். அதுலயும் பழைய படிப்பினைகளை எடுத்துக்காட்டி, முன்னைய காலகட்டங்கள்ல வெளிக்கட சிறைச்சாலையில் நடந்த குட்டிமணி தங்கதுரை அவர்களுடைய மரணம், அதுல தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டுல நடந்த இந்த சிறைச்சாலை சம்பவத்தின் பொழுது அப்பொழுதும் தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பாக பெரிய அளவுல பேசி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பாகவும் ஜனாதிபதி சிரத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவருக்கான கோரிக்கையாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார். பெரிய அளவுல பேசப்பட்ட விடயம். அண்மையில கூட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தை தெளிவுபட கூறியிருந்தார். அதாவது நாங்கள் பல அரசியல் கைதிகளுடைய மரணங்களை சந்தித்தவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக ஜூலை கலவரம் நடந்ததுல இருந்து, அதுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு நடந்த சம்பவங்கள்ல இருந்து
பல நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். சில சம்பவங்கள் திட்டமிட்டே நடக்கப்பட்டிருந்தது அரசியல் கைதிகளுடைய படுகொலைக்காகவே. வெலிகடை சிறைச்சாலையில நடந்த சம்பவம், 2000 நடந்த சம்பவம் எல்லாமே அரசியல் கைதிகளுடைய அந்த விடயத்துக்காக மட்டும், அவர்களுடைய மரணத்துக்காக, அவர்கள் கொல்லப்படுவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்கின்ற விடயம் பெருமளவுல பேசப்படுறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சத்தியலிங்கம் அவர்கள் கூட அந்த விடயத்தை சொல்லி இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைச்சிருந்தார். நாங்கள் இந்த கைதிகளுடைய மரணம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதற்கு சரியான விசாரணை நடக்க வேண்டும், அது ஒரு நல்ல போக்குல செல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் கோருகின்றோம். ஆனால் இந்த ஜூலை கலவரத்தின் பொழுது வெலிகட சிறைச்சாலையில் நடந்ததோ அல்லது 2000 நடந்த இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்து அப்போதே அந்த சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் இப்பொழுது இந்த அளவுக்கு வந்திருக்காது என்கின்ற விடயத்தை சத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட முகவலி புத்தகங்கள்ல பலரும் கோர்ற விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது. இதுல 2 விமர்சனங்களும் இருக்கிறது. ஒன்று, அதோட இதை ஒப்பிட்டு இப்ப இந்த மரணத்துக்கான நியாயப்படுத்தல்களை நாங்கள் செய்யக்கூடாது. உண்மையிலேயே அதுவும் ஒரு தமிழர்களுக்கான அறமாகவும் இருக்காது. ஆனால் அந்த விடயங்களை அப்போது கண்டித்திருக்கலாம் என்கின்ற ஒரு பேசுபொருள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்துல தான் நாங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டும் என்கிற விடயம் பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இன்றைய தினம் அங்கே இருந்த பெண் கைதிகள் அனைவருமே இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகின்றன. இதற்கு முதல் 2 பெண் கைதிகள் இடம் மாற்றப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த போராட்டம், அந்த மோதல் சம்பவம் நடந்த பிறகு மீண்டும் ஒரு போராட்டம் மாதிரியான ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த பதற்ற சூழ்நிலை காரணமாக 2 கைதிகள், அதுல சம்பந்தப்பட்ட 2 கைதிகள் இடம் மாற்றப்பட்டிருந்தார்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு. இப்ப அங்கே இருந்த 100க்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியில வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு அழுத்தம் ஒன்றை பிரயோகித்திருக்கிறது. இந்த விடயத்துல சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வரவேற்கத்தக்க விடயம்தான். ஆனால் உண்மையிலேயே இதுல என்னென்ன நடந்தது என்றது ஒரு சமத்துவமாக, அதாவது ஒரு பாரபட்சமின்றி நடுநிலைமையாக இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு சிறைச்சாலைகளுடன் சென்று பரிசோதனை செய்வதற்கும், அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கும் யாருமே தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தையும் ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு சொல்லி இருக்கின்றது. இதற்கான காரணத்தை நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் வெலிகட சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது அங்க அவர்கள் உள்ள அனுமதிக்கப்படையில என்ற விமர்சனம் இருந்தது. அதற்கான ஒரு அழுத்தமாக அல்லது அதற்கான ஒரு பின்னூட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். உடனடியாக வெலிகட சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகர், அது மட்டுமில்லாமல் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இருவருமே இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆஜராகணும் என்ற விடயங்களும் அவர்களுக்கு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆஜராகவிட்டால் அது தொடர்பான அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அது வேறு விடயம். இப்பொழுது இது தொடர்பாக சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவே இந்த அழுத்தங்களை பிரிவு வைத்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் பெரிய அளவில் பேசியிருந்தன. கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறையில 40,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார். இத இந்த கனடாவை சேர்ந்த அமைப்பு கூட ஒரு விடயமாக முன்வைத்திருந்தது. 10,000 பேர் இருக்கின்ற இடத்துல 40,000 பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இதனால இந்த நெருக்கடி காரணமாக மீண்டும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கான பிரச்சனைகள், உயிராபத்துக்கள் ஏற்படலாம் என்கின்ற கோரிக்கை அவர்களும் முன்வைத்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த விடயத்துல ஒரு பலதரப்பட்ட விதத்துல சிந்திக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு சரியான நடுநிலையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதோட சேர்த்து, குறிப்பாக இவர்கள் இந்த பூகம்பர சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலையை புனர்நிர்மாணம் செய்வது தொடர்பான வர்த்தமானி ஒளியா இருக்கின்றது, அது வரவேற்கத்தக்க விடயம். அதுபோல இருக்கின்ற சிறைச்சாலைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கான சரியான நடைமுறைகளை மேற்கொள்ளுதல் போன்ற விடயங்களை அவர்கள் செய்யணும் என்கின்ற கோரிக்கையும் பலராலே முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விடயத்துல, அதாவது
இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல கைதிகள் சம்பந்தப்பட்டு பேசுகின்ற பொழுது பெரும்பாலும் போதைப்பொருள் கைதிகள், போதைப்பொருளுடன் தொடர்பட்ட கைதிகள், போதைப்பொருள் உள்ளெடுத்தவர்கள் என்று நிறைய பேர் இங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியான முறையில புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். வெறுமனே கைதிகள் என்ற அளவுல மட்டும் அவர்களை வைத்திருக்காமல் புனர்வாழ்வளித்தல் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு அந்த கைதிகள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்திருக்கிறார். இது இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்லது அழுத்தம், எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது இவ்வாறு கேட்க தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில அண்மையில ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது. அதுல பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொள்ளல. சாணக்கியர் இறுதி நேரத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார் என்ற விடயம் ஒரு மின்னிதழ் ஒன்றுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி குறிப்பிட்ட சில உறுப்பினர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இன்னொரு கூட்டம் நடந்தால் அங்க சென்றிருந்தார்கள். சில உறுப்பினர்கள் வருகை தெரியல. உங்களுக்கு வளமையாக தெரிஞ்சிருக்கும் சிறிதன் அவர்கள் வருகை தந்திருக்கவே மாட்டார், அதே போல அவர் வருகை தெரியல. அந்த கூட்டத்துல என்ன விஷயம் பேசப்பட்டிருந்தது என்றால், நேற்றைய தினம் ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டிருந்தது. அதாவது நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்கார தொடர்பான விடயத்துல அவருக்கான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருதல் தொடர்பாக, அதாவது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை சரியான முறையில கையாளல, அரசாங்கம் அதில் தலையிட்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில அந்த அமைச்சு சரியாக தொழிற்படையில் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு நீதி தொடர்பான விடயத்துல அவருக்கான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரணும் என்று முடிவு செய்திருந்தார். சயித் தலைமையில ஒரு கூடிய ஒரு கூட்டம் அது தொடர்பாக அமைந்திருந்தது. அது நேற்றைய தினம் வந்த தகவல். அதுல தமிழரசு கட்சியும் ஒரு முடிவொன்று எடுத்திருக்கிறது. நாங்கள் நேரடியாக இதுக்கு வாக்களிக்காமல் தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக அழுத்தங்களை பிரயோகித்து மறைமுகமாக இந்த விடயத்துக்கான எதிர்ப்பலைகளை, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சர் சம்பந்தமான விடயத்திலையும் எங்களுடைய எதிர்ப்பலைகளை தெரிவிக்கணும், மறைமுகமாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே அந்த கூட்டத்தில் இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்கின்ற விடயம் பேசப்படுறது. ஆனால் கூட்டத்தில் இந்த உறுப்பினர்களுடைய அளவு குறுகியதாக இருந்தது என்கிற விமர்சனமும் அந்த மின்னுதல்ல பிரசுரிக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் பெருமளப்புல பேசப்பட்டிருந்தன இந்த சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தில். அண்மையில மகசீன் சிறைச்சாலையில ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதுல 2 காயமடைந்திருந்தார்கள் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு சிறையில இருக்கின்ற ஒரு பாதாள உலக உறுப்பினர் வெளியில இருக்கின்ற 2 பெண்களை பயன்படுத்தி ஒரு வர்த்தகர் ஒருவர்கிட்ட அதாவது கப்பம் பெற சென்றிருந்தார். அப்பொழுது அந்த விடயம் பிடிபட்டிருந்தது. அந்த பெண்கள் மூலமாக அந்த விடயம் பிடிபட்டு இவருடைய பெயர் அங்க பேசு பொருளானது என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில சிறைகள்லையும் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது என்ற தகவல்கள் வெளிவந்திருந்தன. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட சிறை என்பது ஒருவர் திருந்தி வருவதற்கான ஒரு பிரதேசமாக பார்க்கப்பட வேண்டும். அவருக்குரிய தண்டனைக்குரிய இடம் என்றது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே ஒருவர் திருந்தி வருவதற்கு ஒரு இடம் சிறைச்சாலை என்கின்ற அடிப்படையில தான் இது பார்க்கப்பட வேண்டும். அங்கேயே வன்முறை சம்பவங்களுக்கான வழிவகைகள் இருக்கின்றது என்றால், அங்கேயே மோதல்கள் நடைபெறுவதற்கான வழிவகைகள் இருக்கின்றது என்றால், அதை சரிவர செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றதுதான் மறக்க முடியாத உண்மை.